வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேன். இன்னைக்கு பார்ட் 2 ஒரு ஷேரை எப்போ விற்கலாம், ஒரு பங்கை எப்போ விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 பொசிஷனில் இருக்கும். இதில் மொதல் பார்ட்டை பார்க்காதவங்க மொதல் பார்ட்டை கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ ரெண்டாவது பார்ட்டில் அந்த லெட்டர் பி. இப்போ பர்ஃபார்மன்ஸ், கம்பெனியினுடைய சேல்ஸ் எப்படி இருக்குது, போன குவார்ட்டர் எவ்வளோ சேல்ஸு, இந்த குவார்ட்டர் எவ்வளோ சேல்ஸு, போன வருஷம் எவ்வளோ சேல்ஸு, இது கிராஜுவலாக டவுன் ஆகிக்கிட்டே வருதுன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே யோசிக்கணும் சேல் பண்ணுறதை பற்றி. ஓகே, இதை விட்டுருங்க. ரெண்டாவது ப்ராஃபிட், சேல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் ப்ராஃபிட் டவுன் ஆகிட்டே இருக்குது. காம்படிஷனில் மார்ஜின் கம்மியாகுது. 100 ரூபாய்க்கு அவங்க 20 ரூபா லாபம் வந்ததுக்கு இன்றைக்கி 100 ரூபாய்க்கு 15 ரூபா குறைஞ்சாலோ அந்த ஸ்டாக்கை பயங்கரமாக பனிஷ் பண்ணிடுவாங்க, டவுன் ஆகிடும். ஸோ அப்போ மார்ஜின் ப்ரெஷரில் இருக்கா நம்ம பார்க்கணும். சேல்ஸும் நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது. பட் கம்பெனி அவங்களுடைய திட்டத்தில் கடன் அதிகமாக வாங்குறாங்க, பேட் அசெட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம இந்த செல்லிங் பாயிண்ட்டை ரீகன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கம்பெனி நீங்கள் ரீலுக் பண்ணணும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேரிசன் பண்ணணும். அட்லீஸ்ட் பாஸ்ட் 5 இயர்ஸ், பாஸ்ட் 10 இயர்ஸோட ரிப்போர்ட்டோட உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொழில்முறை எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நல்லா இருக்குது, கடனும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கம்பெனியினுடைய பிஸ்னஸ் மாடலே வேறு மாதிரி மாறுது. உங்களுக்கு புரியணும்னு சொல்லணும்னா கோட்டாக் அந்த கேமரா ரோல் இருக்கு இல்லைங்களா, அந்த கோட்டாக் கேமரா ரோலில் அந்த இண்டஸ்ட்ரி நம்ம ரேப்பிடாக சேஞ்ச் ஆச்சு. எப்போனா மொபைல் ஃபோனில் கேமரா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ டிஜிட்டல் இமேஜ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபிலிம் ரோல் விற்கிறது நிறையவே டவுன் ஆச்சு. அந்த கம்பெனியே ஓவராலில் பேங்க்ராப்ட் ஆகி கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இந்த மாதிரி ரேப்பிட் சேஞ்ச் டெக்னாலஜி உள்ள கம்பெனியில் இன்வெஸ்டருக்கு என்றைக்குமே தலைவலி தான் அப்படின்னு வாரன் பஃபெட்டே சொல்கிறார். அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மேகி நூடுல்ஸ் அல்லது சன்ஃபீஸ்டோட பிஸ்கட்டு அல்லது பிரிட்டானியோட பிஸ்கட் இதெல்லாம் எடுத்தோம்னா ஹேபிட் பேஸ்டு. ஸோ இது ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்க பெரியவங்களாயும் சாப்பிடுவாங்க, வயசானதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ரன்னிங் உள்ள ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ எப்போ விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி, சேல்ஸு, ப்ராஃபிட்டு, அவங்களுடைய மார்ஜினு அண்டு டெபிட் லெவலு. இது மட்டும் இல்லாமல் கம்பெனியினுடைய பிஸ்னஸ் மாடலே பெருசாக ஃப்யூச்சரில் பாதிக்க போகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த கம்பெனி எக்ஸிட் பண்ணுறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஸோ அடுத்த வீடியோ நான் விரைவில் வெளியிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.